இப்போ அண்ணாமலையோடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, தனியாக நின்று கட்சியை வலுப்படுத்தி ஒரு 2 முறை தோற்றாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கட்சியை எடுத்துட்டு போறது, ஒரு தனிப்பெரும் கட்சியாக கட்சியை மாற்றுவது. ஆனால் இந்த தேர்தல் என்ன நடந்தது? அதுக்கு முன்னாடி 2021 பார்ப்போமே. 2021 தான் வந்து அண்ணாமலை மாநில தலைவராகிறார். அந்த சமயத்துல தான் ஒரு ஒரு டிராமாட்டிக் சேஞ்ச் வருது. அதாவது பாரதிய ஜனதாவையும் ஒரு பொருட்டாக தமிழகத்தில் வெகு மக்கள் நினைக்க ஆரம்பித்தார்கள். பாரதிய ஜனதாவுடைய ஹார்ட்கோர் தொண்டனை விட்டுருங்க, அவன் மட்டும் வாக்களிச்சா போதாது இல்லையா? அதிலிருந்து 2024 தனியான ஒரு அணியை அமைக்கும் பொழுது பாரதிய ஜனதா நான் சொன்ன மாதிரி 11% தனியாகவும் கூட்டணியாக 18% பெற்றது அப்படின்ட்டு. அந்த காரணத்தினால இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்குன்னா எங்களுக்கு நீங்க வந்து 50 சீட்டுக்கு மேல தரணும், 50 60 என்னென்னவோ நம்பர்லாம் பேசினாங்க. அதற்கு பிறகு இந்த ஃபார்முலாவில் என்ன சொன்னாங்கன்னா வந்து 39 தொகுதி, மொத்தம் 39 மாவட்டம் இருக்கு, மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி. இதெல்லாம் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் வைத்த அதே வாதங்கள். எங்களுக்கு வந்து மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி தரணும் அப்படின்ட்டு. அதற்கு பிறகு வந்து சரி பரவாயில்ல, எதுவும் இல்லாட்டி எங்களுக்கு 30 தொகுதி கொடுங்க அப்படின்னு. அப்படியே வந்து 30 தொகுதிக்கு இறங்கினாங்க. இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயே யாரோ இருந்து பார்த்தது மாதிரி தான் வந்து தமிழ் திசையில் போட்டிருக்காங்க. ஆனால் ரியாலிட்டி வந்து என்ன நடந்ததுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. 50 கேட்டோம், அப்புறமா 39 கேட்டோம், அதாவது 40ன்னு வச்சுக்கோங்க, 39 கேட்டோம், அப்புறம் 30 கேட்டோம், இன்னைக்கு நீங்கள் 27 வந்திருக்கீங்க. இன்னும் சில பேர் வந்து வேற மாதிரியான காம்பினேஷன்லாம் போட ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸுக்கு அங்கே 28 கொடுத்துருக்காங்க திமுக கூட்டணியில், அப்படின்னா நம்ம வந்து அதோட 1வது அதிகமாக வாங்கிடணும்ட்டு. இந்த மாதிரியான ஒப்பீடுகள் எல்லாம் வந்து அர்த்தமற்ற ஒப்பீடுகள். இன்னொரு பார்வை, இதில் பாசிட்டிவ் பார்வை, இன்னொரு கோஷ்டி இருக்காங்க பாரதிய ஜனதாவில். அவங்க சொல்றது வந்து பாருங்க, போன முறை நமக்கு வந்து 20 தான் கிடைச்சது, நம்ம அதில் 4 ஜெயிச்சோம். இந்த முறை நமக்கு வந்து 27 கிடைச்சிருக்கு, 7 சீட் அதிகமாக கிடைச்சிருக்கு. இப்போ இதை அடிப்படையாக வைத்து இது எப்படி நம்ம வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 4 இடத்துல ஜெயிச்சது அப்படிங்கிறதுலேருந்து 15 இடத்துல ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து அவங்க பேசுகிறாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு பார்வை தான்.